டியர் பிரஸ், பேரன்புக்குரிய ஊடகத்துறை நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் வாக்களித்தவர்களும் ஆதரவாளர்களும் எத்தகைய மனநிலையில் உள்ளார்கள் என்பதை தெளிவாக அறிந்த பின்பு ஒரு பதிவை நான் வெளியிட்டேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கேது வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பாடிய பாடலை முன்வைத்து 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று முழங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களது வாசகத்தையும் 1000 ஆண்டு காலமானாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் பேசிய பேச்சுக்களையும் மனதிலே வைத்து பிரிந்து கிடக்கின்ற அனைவரும், பிரிந்து நிற்கின்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற உத்வேகத்தின் காரணமாக அந்த பதிவை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா அணிகளிலும் இருக்கிற முன்னணி செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது நல்ல கருத்து, இது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை எனக்கு தெரிவித்து கொண்டே இருக்கின்றார்கள். வெறும் பதிவோடு நின்று விடாமல் இந்த கழகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிற, தொடர்ந்து அதற்காக வாதாடி கொண்டிருக்கிற, பல்வேறு நிலைகளிலே மக்கள் மனதை ஈர்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களும், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை தூணாக விளங்குகின்ற, அடித்தளமாக விளங்குகின்ற நம்முடைய அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் இது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது வெறும் பதிவோடு நின்று விடாமல் தொண்டர்கள் மனதை தொடுகிற, தலைவர்களை மனதை தொடுகிற பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய உத்திகளை எல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். எப்பாடுபட்டாலும் இந்த கழகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும், தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒருமித்த கருத்தோடு அனைவரும் பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்து எங்களுடைய தூய பணியை தொண்டு உள்ளத்தோடு தொண்டர்களை மனதிலே வைத்து செய்கிற இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இதில் வெறுப்பு இல்லாமல், வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து பிரிவுகளிலே இருக்கின்றவர்களும் இந்த செய்தியை மனதிலே கொண்டு ஆங்காங்கே தங்களுக்குரிய பணியினை இதை நோக்கி செய்வார் என்ற நம்பிக்கையும், குறிப்பாக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் தர்மயுத்தத்தில் இருந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் இதில் இருந்தேன். ஆனால் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்துவிட்டு நான் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருப்பது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி எனக்குள்ளே பிறந்தது. எனவே இந்த நிமிடத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே இருந்து நான் விலகிக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் பிரிந்து கிடக்கிற புரட்சி தலைவரை அறிந்திருக்கிற தலைவர்கள், புரட்சி தலைவி அம்மாவை அறிந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைய வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு இந்த எளிய பணியை உங்கள் ஆசையோடு தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்துக்களை ஒட்டி தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவார்கள். நடுவில் வருமா? தள்ளி வாங்க, சும்மா வாங்க, சும்மா தள்ளி உட்காந்து வாங்க, பரவாயில்ல, வாங்க. ரைட் அண்ணா, ஓகேண்ணே. ரைட், பேசுங்க. இதுக்கு மேலே நான் பழனிசாமி தள்ள முடியாது. வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரிய அதிசயமான காட்சியை பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா என் அண்ணனோட ஜெயஸ்ரீ பிரபாகரனோட உட்காந்து யார் அண்ணன் தம்பின்னு தெரியாது. நாங்கள் இப்பயும்
ஆனால் பெரிய வார் நடக்கும் எனக்கும் பழனிசாமி அண்ணனும் கேசி பழனிசாமி டிவியில் எடுத்தால் ஒரே சத்தமாக இருக்கும். அவர் சின்னம்மாவை பற்றி பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். அப்புறம் அவர் ஓபிஎஸை பற்றி எதிர்த்து பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். இப்படியெல்லாம் காலங்கள் போயிட்டு நேரும் எதிரும் புதிருமாக நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அண்ணன் கூட்டு அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாங்க தகராறு, எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொன்னாங்க. ஏசிடி பிரபாகரன் அண்ணன் எல்லாம் சொல்லி பேசின பின்னாடி இன்றைய தினம் இங்கே பாருங்கள், கை கொடுங்க, நாங்கள் எல்லா எதிர்ப்பையும் தகராறையும் மறந்து உங்கள் முன்னாடி 2 பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ராமசாமி, கஜேந்திரன் மாவட்ட செயலாளர், நம்ம நிர்வாகிகள் பலர் இங்கே, மிஸ்டர் இவர் ஆனந்தன் அமைப்பு சார், இப்படி நிறைய பேர் யாரையும் கூப்பிடலிங்க, அண்ணன் வேணான்ட்டாங்க, யாரையும் கூப்பிடல, அவங்களாம் வந்தாங்க, அப்படி ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரையும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் சொல்லிட்டாரு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ளே வந்துட்டோம். உதாரணமாக ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 55 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டதை பார்த்தோம். தந்தை பெரியார் ஊற்றுவித்த அந்த திராவிட இயக்கம் இன்றைய தினமும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவிலே உங்களுக்கு தெரியும். பின்னாலே பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார்கள். அவருக்கு பின்னாலே நாவலரை தலைமையேற்கவா என்றார். கலைஞர் வந்தார். பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கி எங்களை வாழ வைத்தார்கள். அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தார்கள். எப்பயுமே பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பேனாவும் லெட்டர் பேடாவும் இருந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தோற்ற உடனே கணக்கு போடுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ்னு போடுவாங்க. இன்றைக்கி 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, வருத்தப்படணும். ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம், பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் பணத்தையெல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி 1 ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. அதெல்லாம் போனால் கூட பரவாயில்லைங்க. சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால் சொல்ல முடியலைங்க. அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? அந்த தேதி இருந்துச்சா யாருக்காவது? இன்றைக்கி சிங்கம் இல்லை, இவங்க இந்துத்துவ தலைவி. அந்த இந்துத்துவ தலைவின்னு எப்போ சொன்னீங்களோ அப்பயே தோற்று போச்சு இங்கே கட்சி. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன், நாங்கள்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அது மாதிரி இடங்களில் நாங்கள் விடாமல் பேசணும். ஆகவே என்னுடைய தலைவியை இழிவுபடுத்துகிறார்கள், தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள். விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது. விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார். நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை. கோயம்புத்தூரில் 2-3 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 7 இடத்துல மொத்தமாக போயிடுச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ஏடிஎம்கே. இத்தனையும் நடந்தாச்சு. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கடுமையாக பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று தெளிவுபடுத்துகிற அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறாக பேசவே மாட்டேன். ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறார். மொத்தமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை நினச்சி திட்டினா நீங்கள் எடப்பாடிக்கு எது போய் சேராதுங்க. இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போயிடலாம். எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம், இல்லாமல் போயிடலாம். ஓபிஎஸ் என்ன இருந்தார், இல்லாமல் போகலாம். பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதையே நான் ஆட வைக்கிறேன், ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் 2வது இடத்திற்கு வருவதை, தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது. இதுதான் இங்கே பிரதான கொள்கை. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள்.
40 வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வருக்கு கூட எனது பாராட்டுக்கள். நான் பின்னாடி போய் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனால் அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க? பிஜேபியை நேர் எதிர்கட்சியாக நினைத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ பிஜேபி என்ன நினைச்சது? பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அந்த சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ இதை பொறுமையாக பார்க்க முடியல சார். ஏன்னா உடனிருந்து பார்த்தவன் 21 நாள் ஜெயிலில் சுற்றிட்டு இருந்தவன் நாய் மாதிரி. நான் பெங்களூரில் திரும்பி இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன். இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல. அண்ணன் வந்து எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தாங்க, பழனிசாமி எக்ஸ்எம்பியாக இருந்தார். அது கூட புகழேந்தி இல்லை. யார்ட்டையும் போய் யாசகம் கேட்டு நான் நிற்கலை இது வரைக்கும். ஆனால் இப்போ தேவையாக இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை. தயவுசெய்து பழனிசாமி அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தகராறு பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ இங்கே வரல. மக்கள் வெளியில் போக முடியல எங்களால். தமிழக மக்கள் சும்மா நீங்கள் பின்னாடியே வாங்க, நான் இறங்கி போகிறேன், தயவு செஞ்சு ஒற்றுமையாக போங்கப்பா, அடிச்சுக்காதீங்கய்யா, உள்ளே வேறு வேறு கட்சி வந்துடும் போல இருக்குது. நீங்கள் சொல்லுங்கய்யா, ஓபிஎஸ்கிட்ட சொல்லுங்கள், இபிஎஸ்கிட்ட சொல்லுங்கள், சின்னம்மாட்ட சொல்லுங்கள், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சிட்டு போகிற மாதிரி 4 திசையிலும் இருந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும். கட்சி தொண்டர்கள் கண்ணில் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். த சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். வி நீட் யூனிட்டி. இப்போ எந்த கட்சி ஒருத்தர் சொல்கிறார், பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா, சேர்க்க முடியாது. என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அது இல்லை, அது வேண்டாம். தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க, எல்லாரும் வாங்க, ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இதில் வந்து யார் வேணாலும் வரட்டும். லீடர்கள் சொல்கிறாங்க கீழே இருக்கால் மேலே வரலாம், முதலமைச்சராக வரலாம், அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அதுதான் தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு. அது நடக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்கள், நாங்களாம் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒற்றுமை வேண்டும். அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசிடி அண்ணனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கள்லாம் பேசி இங்கே உட்கார்ந்துருக்கோம். பலர் தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள். அது ஆதரவு உண்டு. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்கப் போகிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் இறங்கி அதை நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தோல்விகள் போதும், தோல்விகள் போதும். தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது. இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே கையெடுத்து கும்பிட்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் பிரிஸ்டீஜ் அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க. வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி துவங்கி இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம், வேறு யாருக்கும் எதிர்ப்பாக இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். அன்பு நண்பர் பழனிசாமி, முன்னாள் நாடாளுமன்ற அவருக்கு பேசிட்டு, அன்பு நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீடித்து நிலைக்கிற பணிகளை செய்ய வேண்டும் என்று நாளும் உழைத்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்கள் இப்போது தன் கருத்தை வெளியிடுவார். இந்த நாடாளுமன்ற தேர்தலது முடிவுகள் என்பது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்கு. இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது, வாக்காளர்களால் வலியுறுத்தப்படுது. அந்த அடிப்படையில்
அண்ணன் திரு ஜேசிடி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், நாங்கள் எங்களுக்குள்ள 1-2 முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை, ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம இதை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி. அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதிமுகவாக பயணிக்க வேண்டும். தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ளே இருந்து கொண்டு செயல்படக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது. அடுத்து, எல்லோரும் இதில் இவர்களையெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், இவர்கள் இல்லாமையே நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. கடந்த காலத்தில் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல் பரிதி இளம்பழுதிட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதாவது எதிரில் இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறத விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்திருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை தாங்கிய காரணத்தால் தான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறேன். இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை. அதே போல் திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார். அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நான், அண்ணன் ஜேசிடி, புகழேந்தி எல்லாருமே இருந்திருக்கிறோம். அன்றைக்கும் புரட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது, இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன், அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார், எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பியிருக்கிறார். அடுத்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜே அணிகள் பிரிந்தது. சட்டமன்றத்துக்குள்ள மைக்கை வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும், சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்துருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள். அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள். அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைந்தது. 91 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக, அது தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்று தான், இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லோரையுமே, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான், அண்ணன் ஜேசிடி, திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம். அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களோடு பேசுவோம். இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும். இந்த கருத்தில் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ, திரு ஜேசிடி அவர்களையோ, திரு புகழேந்தி அவர்களையோ, அவர்களது கருத்துக்களை எங்களிடத்தில் சொல்லலாம், கடிதம் மூலமாக சொல்லலாம், தொலைபேசியில் சொல்லலாம், பத்திரிகைகளில் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பேசுவோம். அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம். இந்த இதில் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்பதையெல்லாம் தாண்டி, ஏன்னா
எல்லோரும் பெருமையாக சொல்லிக்கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம்னு. அப்போ எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள். உங்களிடத்தில் நாங்கள் அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை இன்னும் 18 மாதம்தான் இருக்குது. அடுத்த ஆண்டு இன்னைக்கு இப்போ மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம். அப்போ அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும். அதற்கு பிறகு இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அது ஒரு அழைப்பு அல்ல. அடுத்தது இது அந்த வாத பிரதிவாதங்களையே நாங்கள் வளர்த்த விரும்பலை. அப்படி நினச்சிருந்தா சரி, ஓபிஎஸ் இல்லைங்க, தினகரன் இல்லைங்க, சசிகலா இல்லைங்க, மிச்சம் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் இணைக்கப்பட்டார்கள்னு அறிவிச்சிருக்கலாம்ல சார். நான் இப்போ பேசாமல் இங்கே பேசுவேனா? இப்போ நான் சொன்ன கருத்தில் இந்த கட்சி இணையுமுங்க. 100க்கு 100% இணையும். நான் எந்த அணியிலும் இல்லை. நான் தான் சொன்னேன். இல்லை ப்ளீஸ், என்னுடைய முன்னுரையை நீங்கள் சரியாக கவனிக்கலை. நான் என்ன சொன்னேன், ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துவிட்டு ஓர் அணியில் நிர்வாகியாக இருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் நான் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் முதல்ல சொன்னேன். நான் நீங்கள் கவனிக்கலை. ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கிற நாங்கள் எந்த அணியும் சாராதவர்களாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களாகவும் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பாங்கு உடையவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று நம்புகிற காரணத்தினால முன்னுரையில் அதை நான் சொல்லிவிட்டேன். இன்னொன்று, எந்த கட்சியோடு யார் கூட்டணி சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விவாதிப்பது எங்களுடைய வேலை அல்ல. அதை பற்றி எல்லாம் ஒருங்கிணைந்த பிறகு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு, கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசி அவர் முடிவு எடுத்துக்கொள்ளட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது அடிப்படையில் இருக்கிற கோபதாபங்களை மறந்து, மனமாச்சரியங்களை மறந்து, கருத்து வேறுபாடுகளை மறந்து, நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை எல்லா தலைவரிடம் வர வேண்டும். அதுக்காக தான் அவர்கள் சொன்னார்கள், எல்லா முன்னணி தலைவர்களையும் நேரில் சந்தித்து இதை விளக்குவதற்கு வேண்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்ல சொல்லிட்டோம். தொண்டர்களது மன உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஊடகங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படிப்பட்ட தலைவரிடம் நாங்கள் பிரதிபலிப்போம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றவர்கள் எங்களோடு வாங்க என்று கூடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கலை, ஒரு கோஷ்டி சேர்க்கலை, ஒரு அணியை சேர்க்கவில்லை. எங்களுடைய எண்ணம் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிவகை என்பதை எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே மற்ற தலைவரிடம் எடுத்து சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிற பணியை தவிர எங்களுக்கு வேறு பணி கிடையாது. அந்த கட்சியில் அந்த அணியில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்களா, எத்தனை பேர் உங்களோட சேர்ந்துருக்கலாம் என்கின்ற அந்த கணக்கெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். எண்ணம் இவர் தலைமை நம்ம ஏற்று நம்ம போவோம், அது பயணிக்கும், அது ஆரோக்கியமாக சூழல் தரும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் பொதுவாக கூப்பிடும்போது யார் எதை நம்பி உங்களுக்கு பின்னாடி வருவாங்க? அதான் நீங்கள் எதாவது தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த தலைவரை நம்பி தான் இந்த கட்சி இருக்குன்னு சொல்கிறது என்னுடைய வேலை அல்ல. பிரிந்து கிடக்கின்றவர் ஒன்றாக வந்து சேர்ந்து பேசுங்கள் என்று சொல்வது எங்களுடைய வேலை. இவர் பக்கம் போனால் தான் வெற்றி பெறும், அவர் பக்கம் போனால் தோல்வி வரும் என்று சொல்வது எங்களுடைய வேலை அல்ல. அதற்காக நாங்கள் நீங்கள் வந்து அமர்ந்து பேசவும் இல்லை. அவங்க என்ன எடப்பாடி அனைவரும் வரலாம் தான் சொல்கிறாங்க. இப்போ
ஓபிஎஸ் தலைமை ஏத்துக்கிறோம், சசிகலா தலைமை ஏத்துக்கிறவங்க யாரோ ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லி அவங்க பின்னாடி வந்தா சரியா இருக்கும் தான் அவங்க சொல்றாங்க. யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவர் வரலாம். இல்லை அதில் ஒன்று நாங்கள் ஒன்றும் கருத்து வேறுபாடு சொல்லி அதை பற்றி. அதிமுகவில் எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதான் வாங்க, அண்ணா அவர் ஏத்துவாங்கன்னு சொல்றாங்க அவங்க. சாத்தா யாரும் வேண்டான்னு சொல்லி அதிமுக அதாவது அதிமுக ஒன்றிணைந்தால் ஒருவர் தலைவராக பொதுச் செயலர் வருவார். அவர் யார்? அவர் பின்னாடி நான் போன் பண்ணல. அவர் பின்னாடி சொல்லுங்க, நீங்க பேர் சொல்லுங்க. அதிமுக ஒன்றிணையணும், அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஒன்றிணையணும், எங்கே போய் ஒன்றிணைவோம்? இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற தலைமை கழகத்தில் ரெட்டலை சின்னத்தில் அதிமுகங்கிற கட்சிகளை தான் ஒன்றிணையணும். அது இல்லாமல் வேற பக்கம் எங்கே போய் ஒன்றிணைய முடியும்? வேற ஒரு தலைவர் இருப்பார்ல, நீங்க ஏத்துக்கணும். பேசும்போது அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள். தெரியும். அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள் தானே. முதல்ல ஆமாங்க எல்லாரும் ஒன்றிணைலாங்க அப்படின்னா தானே டேர்ம்ஸ் பேச வர்றவங்க வருவாங்க. இதுல என்னன்னா ஒன்றுமில்லை, ஒரு விஷயம் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தவறாக சொல்ல. இப்போது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஒரு சாதாரண இடத்துலேருந்து மேலே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? இந்த கீழே இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வர முடியும், அதுதான் அதிமுகன்னு சொல்கிறார். ஓபிஎஸ் அண்ணன் என்னையும் அண்ணனையும் வச்சுக்கிட்டு, ஜெயசீலன் அண்ணனையும் வச்சுக்கிட்டு யார் வேணுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், அதுதான் அதிமுகன்னு சொல்கிறார். அப்போது யாரையாவது இந்த லீடர்கள் தேர்ந்தெடுத்து புது ஆளை செலக்ட் பண்ணி இவங்களை உட்கார வச்சாலும் சந்தோஷம். யூ நோ எனி அப்ஜெக்ஷன். இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும்னு அண்ணன் சொன்ன மாதிரி நான் எங்கன்னா அதல்ல. புது ஆளவர்கள் தேர்வு பண்ணி சொல்றீங்களா? ஆமா, அதுக்கு நம்ம சொல்றோம்னு ஒரு மனசு வருது இல்ல. ஆமா, எடப்பாடி ஏத்துக்கிறோம், ஓபிஎஸ் ஏத்துக்கிறோம், சசிகலா ஏத்துக்கிறோம் சொல்லுங்கன்னு சொல்றேன். எப்படி சார் இருங்க, அவருக்கு புரிய இன்னும் புரியல பாருங்க. இல்லை 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 உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இல்லைங்க, இலக்கு ஒன்று தான் பாருங்க. இலக்கு இருங்க, எங்கே இணைவாங்க? இருங்க, அணியில இணையறோங்கிறோமா அதிமுக இணையறோங்கிறோமா? யாருக்கு? அதிமுக இப்போ எங்க இருக்கு? கோவப்படுத்துறாரு, உங்களை கோவப்படுத்துறாரு. இருங்க 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 நீங்கள் தயவுசெய்து சொல்ல என்ன விடுங்க, என்ன விடுங்க. இருங்க 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 பாருங்க அவரே பாருங்க, தயவுசெய்து கவனிங்க. அவர் சொன்னது உதாரணத்துக்கு அப்படி இல்லாமல் பொதுவாக சொல்லியிருந்தால் என்று சொன்னார்னா என்ன சொன்னார்னா, அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கின்ற பல தொண்டர்களின் கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார், அவ்வளோதான். எங்கள் நோக்கம் அதல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருங்க, இல்லை கேளுங்க. இன்னொன்று சகோதரர் கேட்குறாரு, இன்னார தலைமை தான், இன்னார தலைமையரை ஆக்குவது எங்கள் வேலை அல்ல, இன்னார தலைமையிலிருந்து நீக்குவது எங்கள் வேலை அல்ல, இவர் தான் தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்வது எங்கள் வேலை அல்ல. எங்களுடைய நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவர்களாம் கலந்து பேசி, அவங்க உட்காந்து பேசும்போது அப்போ நீ இந்த பொறுப்பில் இரு, நான் இந்த பொறுப்பில் இருக்கேன், அவங்களுக்கு இந்த பொறுப்பு தரலாம், கலந்து பேசிங்க, எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க, அதை காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் செய்யுங்கன்னு உந்து சக்தியாக இருப்பது தான் எங்கள் வேலையை தவிர இவர் தான் தலைவராக்கணும் எங்களுடைய வேலை அல்ல, இவர் பேரை தான் சொல்லணுன்றது எங்கள் நோக்கமும் அல்ல. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்குது. ஆமாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்குது. ஆமாம், இல்லை நீங்கள் திரும்பி தப்பு பண்ணிக்கிறீங்க. இருங்க, நீங்கள் தப்பாக இல்லைங்க சார். சரி, அவர் ஒரு பதில மாத்திரம் சொல்லிடுறேன். நான் யாருக்கு எகேன்ஸ்டாக சொல்ல. அந்த அந்த சட்ட போராட்டத்தில் எனக்கு பழனிசாமிக்கு தெரியும். என்ன தெரியுங்களா, இன்னும் டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில். அதை போனோம்னா அது பெரிய கதையாக போகும், வேண்டாம். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் இயங்குகிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குரிய பங்கினை பெற்று அவர்களுக்குரிய பொறுப்பினை பெற்று எல்லோரும் சமநிலையில் இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் எங்கள் நோக்கம். அது அதிமுகவில் எல்லாரும் இணைந்து பயணிக்கிறது. எல்லாத்தையும் அவர்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இருங்க சார், இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அணியினரும் கலந்து பேசி அவர்களுக்குரிய பங்கை பெற்று இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டம் வருகிற போது நீங்கள் சொல்கிறபடி இவர் ஆக்கலாமா, அவர் ஆக்கலாமா, அவர் இருக்கலாமா, இவர் இருக்கலாமா என்ற முடிவெல்லாம் வரும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். சரி, பேசும்போது தானே தெரியும். அவங்களாம் உட்காந்து 5 பேர் உட்காடுறாங்க சார். எடப்பாடி அண்ணா உட்கார்றாரு, ஓபிஎஸ் அண்ணா உட்கார்றாரு, தினகரன் சார் உட்காடுறாங்க, சகோதரி சசிகலா உட்காடுறாங்கன்னா உட்காந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம். உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்தால் அவங்க எடுத்துக்கிட்டு போகிறப்ப அவ்வளோதானே.
பேசவே மாட்டீங்க. அப்பெல்லாம் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொதுக்குழு சேர்க்கும் கூட்டம்னா கூட்டி முடிவு செஞ்சு இல்லை இவங்க இல்லை நான் சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறீங்க செயற்குழு பொது உறுப்பினர் நான் சொல்ல பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் அவ்வளோதான். சார் இப்போ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, டிகே சசிகலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒன்று ஆனா இபிஎஸ் தரப்போ சரி இபிஎஸ்ஓ அல்லது இப்போ கூடிய அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமா இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்கனவே 4-5 days ஆச்சு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த இரண்டாம் கட்ட லீடர்ஸோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அந்த ஸ்டாண்டுக்கு வரலையே, ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வரலையே. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பி, இந்த தேர்தலில் அதிமுக 40ல் ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேள்வியே எழாது இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான். இந்த கேள்வியே வந்து எழாது சார். அடுத்து முடிச்சார். அடுத்து 7 இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்குது. அடுத்து சரி சட்டமன்றம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம், நாடாளுமன்றம்னா அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்போ விளவங்கோட்டில் பாஜக 50,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 5,000 ஓட்டு வாங்குது. அப்போ நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடி ஆகாது. இந்த தேர்தலில் கூட 40க்கு 40 வென்று விடலாம் என்று தான் வந்து இருந்தாங்க. அப்போ நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு இந்த வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது, முடிஞ்சுது. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த பிளவுகள் மனமாச்சரியங்கள் இல்லாமல் ஒருங்கிணைந்தால் மீண்டும் ஆளுகிற கட்சியாக நம்ம வந்து வரலாம். அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்போ எடுக்கிற அந்த முயற்சி. இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ள பர்சன்டேஜ் படி நம்ம உள்ள விடுவாங்களா இல்லை ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறவங்கள உள்ள விடுவாங்களா? போன தேர்தலில் யாரை உள்ள விடுவாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள? இவர் தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சார். அதுதான் வளர்ச்சிக்கு தானே சொல்றோம். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னா எதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக? மிச்சம் இருக்கிற குறைஞ்சு போன வாக்குகளையும் 2 கோடியே 20ங்கிறது இன்னைக்கு 80 இருக்குது. அம்மா காலத்தில் 1.5 கோடிங்கிறது இன்னைக்கு 80 இருக்குது. ஒருவேளை 10 தொகுதியில் ஜெயிச்சிருந்தா கூட வேற யாருக்கும் பேசுறதுக்கு இது எதுவுமே கிடையாது. அப்ப இதை வந்து ஒரு வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக இதை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தானே. இப்ப அவங்களுக்கு இருக்கிறத யாரும் இல்லைன்னு சொல்ல, அது கூட இன்னும் அடிஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம வென்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறத நோக்கம். நான் போய் சொல்லாதீங்க. நீங்கள் தினம் டிவியில் என்ன பார்த்து சொன்னால் கூட சரி நியாயம். கேசிபி தினம் அதுக்கு எதிர்ப்பாகவே பேசிகிட்டு இருந்தது. அந்த கேள்வி அவரை பார்த்து கேட்குறீங்க. இப்போ 2வது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவர் 2%. ஐயா இப்படி வச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இந்த ஒற்றுமையே வரலிங்க. நான் இவர் பாயிண்ட்டுக்கு போகிறேன். இப்படியே போச்சு. 2026 இதே நண்பர் இங்கே உட்காந்து இதே ப்ரெஸ்ஸில் 3% ஜாஸ்தி வாங்கிட்டாங்களே சார், ஆனால் யாரும் ஜெயிக்கலை சார். போன தடவை தேனியில் 1 ஜெயிச்சு தான் சார் நாடாளுமன்றத்தில் போய் ஏடிஎம்கே 1ன்னு இருந்துச்சு. எவ்வளோ வயிறறியும் சார் எங்களுக்கு. இப்படியா சார் அம்மாவும் தலைவர் வளர்த்தாங்க? அதுக்காக தான் சார் வந்தீங்க கெஞ்சுறோம், எல்லாரும் ஒன்றா போங்கன்னு சொல்கிறோம் சார். அவ்வளோதான், எங்கள் வேகத்தை காட்டல. இப்போ விவேகமாக இருக்கணும், வேறு வழி இல்லை சார் எங்களுக்கு. இப்போது ஒரு உதாரணம் சொல்லிடுறோம் முடியும். நான் அது ரொம்ப உங்களுக்கு தேமுதிக பிரபாகரன் அவர் வந்து பிரபாகரன் வந்து அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு விஜய் பிரபாகரன் அந்த அனுதாபாலை பயங்கரமாக வீசிச்சு. ஐயோ அவர் தோக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு சீட் ஜெயிச்சிருக்கூடாதான்னு தான் நினச்சேனே தவிர நாங்களாம் அப்படி நினைக்கல. ஆனால் 5 சீட்டை வாங்கின தேமுதிக லீடிங்கில் போகுது. நான் தப்பாக சொல்ல, அந்த தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட நான் சாவுக்கு போய் உட்காந்து கடைசியும் உட்காந்து நான் அண்ணனும் கேப்டன் சாவில் ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்கில் வந்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் ஓட்டில் போகுது. அண்ணா டிஎம்கே அப்படி லீடிங்கில் வர முடியாமல் போச்சே சார், பயிரி சார், கண்ணில் தண்ணி வருது சார். அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார். அப்போ இந்த வாக்குகள் கேப்டன் பிரபாகரனுக்காக இந்த விழுந்த வாக்குகளா சார்? சொல்லுங்கள் சார் பார்ப்போம். விஜயகாந்துக்காகவா? எவ்வளோ வேதனையோடு இருக்குது சார். அதெல்லாம் வேணாம். அதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நெவர் எண்டு.
2%, 3%, 4%, 4.5%, இதையெல்லாம் திமுக கால்குலேட் பண்ணது போய் இப்போது நம்ம கால்குலேட் பண்ணுற நிலைமை இருக்குது. சார் பாருங்க, ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இவர் இவ்வளோ ஓட்டு எடுத்தார், அவர் அவ்வளோ ஓட்டு தானே எடுத்தார், இவர் இவ்வளோ தோத்தார என்ன, அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு என்னுடைய வேலையல்ல, எங்களுடைய வேலை அல்ல. கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற போது நாம் அனைவரும் பிரிந்து கிடப்பதா, ஒற்றுமைப்படுத்துவதற்கு வழிவகை உள்ளதா என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதும் அதை நோக்கி முன்னேற்றத்திற்கான பாதையை வகுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் எங்களுடைய வேலை. அதற்காகத்தான் எண் 44 கோத்தாரி ரோடு சென்னை 34 என்கின்ற விலாசத்தில் இயங்குகிற இந்த அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தொண்டர்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த கட்சியை இணைப்பதானால் இவருக்கு இந்த பொறுப்பு தரலாம், அவருக்கு அந்த பொறுப்பு தரலாம், இவரை இப்படி பயன்படுத்தலாம், அவர்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை, உங்கள் எண்ணங்களை, இந்த கட்சி இன்னும் வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைகிற போது எப்படி இவர்களெல்லாம் பயன்படுத்தலாம், தலைவர்களை பயன்படுத்தலாம், என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை எண் 44 கோத்தாரி ரோடு சென்னை 34 என்கின்ற விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். எங்கள் அனைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, உங்கள் செல் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். இது முதல் கோரிக்கை. ரெண்டாவது, பிரிந்து கிடக்கின்ற தலைவர்களை உங்களை வந்து சந்தித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற வழிவுகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்கள் எல்லாம் கடிதம் எழுதி அவரிடம் அனுமதி கேட்கப் போகிறோம். அவள் சந்திப்பதற்கு இசைவு தெரிவித்து சந்திப்பார்களே, ஆனால் எங்கள் கருத்துக்களை எல்லாம் அவரிடமும் சொல்ல இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக அவள் சொன்னபடி பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்களே, ஆனால் நேரில் அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி அனைத்து பிரிவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் உண்மை நிலையை உணர்ந்து ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறோம். இது நாடு பார்க்கும். இல்லை நம்ம நாடு பார்க்கும். நான் மீட் பண்ணுறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் என்ன சார்? இது எங்கள் 3 பேரை விட்டுருங்க சார். 3 பேருக்கு துரைக்கருணா வந்திருக்காரு, ராம்சா, இப்படி எல்லாம் விட்டுருங்க சார். சார், வெளியில் போனால் மக்களுடைய கருத்தாக இருக்குது. தொண்டர்கள், கொடியெடுக்கின்ற தொண்டர்கள் தான் முடிவெடுக்கின்ற இயக்கம் இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வைத்த பைலா, அது அவர்களுடைய கருத்தாக இருக்குது. அம்மா தொண்டர்கள் கருத்தாக இருக்குது. அதுக்காக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக எங்களை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மீடியா சப்போர்ட் வேணும், தொண்டர்கள் சப்போர்ட் வேணும், ஒற்றுமை வேண்டும்னு சொல்லி போராட்ட களத்தில் கூட இறங்கிறதுக்கு நாங்கள் தயார், தவறில்லை. சார், அவரும் வருவார், இறங்கி வருவார். நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உணர்வார், இறங்கி வருவார். கை கொடுக்குறதா? நம்ம 2 பேருமா? இதான் முதல் சந்திப்பு. கேசிபியோட ஒரு டைஅப், அது தொடரும். Thank you, sir.